அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது அஞ்சாவது பாடத்துடைய ரிவிஷன். இதில் நாங்கள் அஞ்சாவது பாடத்துடைய இந்த ஹை லெவலாக அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். தியரியை அதுக்கப்புறம் இதோட கொஷனை நாங்கள் ஆன்சர்ஸ் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ரிவிஷன் அண்ட் ஆன்சர் சீரீஸ். ஸோ யாராவது அஞ்சாவது பாடத்தை திருப்பி பார்க்கலும் என்று சொன்னால் அது நெகிழ்வு தன்மை அஞ்சாவது பாடம். அதை கொஞ்சம் லெசன் 5 கொஞ்சம் போய்த்து திருப்பி பார்த்துட்டு வாங்க. டைம் இருக்குதுண்டா இதை பார்க்க முந்தி, அப்படி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. நான் இன்னும் குயிக்காக அதை சொன்னதை சமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது சரியான லேசான கான்செப்ட். நாங்கள் படித்தது மாதிரி தான். நெகிழ்வு தன்மை என்று சொன்னால் இதை நினைவு வச்சுக்கொள்கிறதுக்கு 3 அரபி வார்த்தையை நினைவு வச்சுக்கோங்க. 3 அரபி வார்த்தை. ஒன்றாவது வார்த்தை தான் முஸ்லிமுன் என்ற வார்த்தை. நினைவுக்கு தான் நாங்கள் படித்தோம் முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின் என்று. ஸோ இதை நினைவு வச்சுக்கோங்க. அடுத்தது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவு வச்சுக்கோங்க. அடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நினைவு வச்சுக்கோங்க. இதை 3 நினைவு வச்சுக்கொள்ளுமெண்டா உங்களுக்கு இந்த பாடம் உங்களுக்கு தெரியும் என்று அர்த்தம். நான் இதை 3 தான் நினைவு வச்சு கொண்டிருக்கிறேன். ஓகே, இப்போ பார்ப்போம் இது பாடம் என்ன என்று. நெகிழ்வு தன்மை என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், சில வார்த்தை அரபில் இருக்குது. அது வார்த்தைகளுக்கு ரஃபா நசுப் ஜர் பூர்த்தியாக காட்டையிலும். நாங்கள் படித்தோம் கணம் இல்லைண்டு. அப்படின்றா முஸ்லிமுன் என்றா கணம், முஸ்லிமு என்றா கணம் இல்லை. முஸ்லிமன் என்றா கணம், முஸ்லிம என்றா கணம் இல்லை. முஸ்லிமின் என்றா கணம், முஸ்லிமி என்றா கணம் இல்லை. இது முதல் லெசனில் படிச்சிருந்தாங்க. ஸோ சில வார்த்தைகள் ரஃபா நசுப் ஜர் நினைவுக்கு தானே. முஸ்லிமுன் ரஃபா, முஸ்லிமன் நசுப், முஸ்லிமின் ஜர். அப்போ முஸ்லிமுன்ல கணம், முஸ்லிமு கணம் இல்லை. ஸோ அதையும் படிச்சு இது ரெண்டும் இருக்குது. சில வார்த்தைகளுக்கு இருக்குது இது அத்தனையும் அதுக்கு காட்டேலும், அதோட உருவத்தை காட்டேலும். அதுக்கு நாங்கள் சொல்கிறோம் முழுமையாக நெகிழ்வானது. ஓகேயா? அப்போ அதோட எக்ஸாம்பிள் நான் முதல்ல சொன்னதான் நினச்சிக்கொண்டு முஸ்லிமுன். ஸோ நீங்கள் இதை நினைச்சுக்கொண்டா இது முழுமையான நெகிழ்வான வார்த்தை. அப்படின்டா முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின் ரஃபாவும் காட்டுச்சு, நசுபும் காட்டுச்சு, ஜர்ரும் காட்டுச்சு. அதே மாதிரி முஸ்லிமு, முஸ்லிம, முஸ்லிமி அதில் முஸ்லிமுன் கணம், முஸ்லிமு கணம் இல்லை. அதுக்கு கணம் இல்லாத ரெண்டையும் காட்டேலும். ஓகேயா? ஸோ இதை அரபில் எல்லாம் மெஜாரிட்டி வார்த்தைகள் எடுத்தால் அது இதை முழுமையான நெகிழ்வான வார்த்தைகளாக தான் இருக்கும். ஓகேயா? ஸோ அது சரியான லேசி. இப்போ நான் முஹம்மதுன் என்ற வார்த்தை எடுத்தால் முஹம்மதுன், முஹம்மதன், முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு முழுமையான நெகிழ்வான வார்த்தை. சரியா? ஓகே, ரைட். அப்போ ஒன்றாவது கிளியர். அதுதான் முழுமையான நெகிழ்வு தன்மையுடைய வார்த்தைகள். சரியா? அதுக்கு ரஃபா நசுப் ஜர் காட்டை மேலும், அதுக்கு கணம் இல்லாததை காட்டை மேலும். சரியா? ஓகே, அதுதான் அதிகமான அரபி வார்த்தைகள். ரெண்டாவது தான் நெகிழ்வற்றது. சரியா? அது உண்மைக்குமே 3வது. அதை 1வதும் 3வதும் தான் லேசி படிக்கிறதுக்கு. 2வது தான் கொஞ்சம் கூட படிக்கணும். அது சுற்றி நான் 3வதுக்கு டிரெக்டாக போகிறேன். 1வது முழுமையான நெகிழ்வானது, 3வது நெகிழ்வற்றது. சரியா? 2வது நாங்கள் குறைய படிப்போம், இதுக்கு பிறகு படிப்போம். சரியா? அப்போ 3வது என்ன? நெகிழ்வற்றது. அப்படி என்று சொன்னால், நெகிழ்வற்றது என்று சொன்னால் அதுக்கு ரஃபா நசுப் ஜர்ரை காட்டிக்கொள்ளே மேலா, அதுக்கு கணம் இல்லாததை காட்டே மேலா. ஓகேயா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொன்னதானே 3 வார்த்தை நினைவு வச்சுக்கோங்க. முஸ்லீம் நினைவு வச்சுக்கோங்க, யூசுஃப் நினைவு வச்சுக்கோங்க, மூசா நினைவு வச்சுக்கோங்க. இதை நெகிழ்வற்றதுக்கு உதாரணம் தான் மூசா என்ற வார்த்தை. சரியா? அதில் அலிஃப் மக்சூரா என்று சொல்கிறோம். அது யாமாய் ஒரு அலிஃப் போட்டு முடியுது. அதுதான் மூசா என்று அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். மூசா, ஈசா இது எல்லாமே ஒரே பேட்டர்னில் வாருது. அப்போ மூசாட நபி என்று எடுத்து அலைஹி வஸலாம், மூசா என்ற வார்த்தையை நான் பேசுவோம். ஸோ அது மூசா என்ற வார்த்தையை எடுத்தால் அதுக்கு ரஃபா என்னை மூசா,
நசுப் எண்ணி அதுவும் மூசா, ஜர் எண்ணி அதுவும் மூசா. மூசுன் மூசன் மூசின் என்று அரபில் வார்த்தை வந்து இல்லை. சரியா? ஸோ ரஃபாவும் மூசா, நசுபும் மூசா, ஜர்ரும் மூசா. அப்போ கனம் கனம் இல்லை, ஓகே. மூசாட கனம் அதுவும் மூசா, கனம் இல்லாதது அதுவும் மூசா. அதுக்கு கனம் கனம் இல்லை, அது கன்செப்டும் இல்லை. ஸோ ரஃபா நசுப்னா ஜர் எல்லா கனம் கனம் இல்லை அதில் அதுவும் ஈந்தாலும் அதுக்கு காட்டிக்கொள்ளலாம். இப்போ மூசா என்ற வார்த்தை சில நேரத்துக்கு நசுபாய்க்கும், ஆனால் எங்களுக்கு அதை வாசித்தா மூசா என்று தான் எழுதி பட்டிக்குது. அது அதை வெளிக்காட்டையில் இப்போ முஸ்லீம் முன் என்ற ரஃபான்னு எங்களுக்கு விளங்குது, முஸ்லீம் என்னென்ற நசுபென்று விளங்குது, முஸ்லீம் இன் என்ற ஜர்ன்னு விளங்குது. அதை சவுண்டை வச்சு எங்களுக்கு சொல்லலாம். ஆனால் மூசா என்ற வார்த்தைக்கு அது சவுண்டை வச்சு எங்களுக்கு சொல்லலாம். குர்ஆனில் அது வார்த்தை வார இடத்தை வச்சு எங்களுக்கு கண்டுபிடிக்கலும் இவர் ரஃபா நசுப் ஜர்ரான்னு கண்டுபிடிக்கலும். ஆனால் அதுக்கு வெளிக்காட்டக்கூடிய தன்மை அந்த வார்த்தைக்கு இல்லை. மூசா, ஈசா, ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் நெளிவற்ற வார்த்தைகள். இதுவும் நான் கிளியர்ன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் சரியான லேசி. ஓகே, இப்போ 1வது படித்தோம், 3வது படித்தோம். சரியா? முஸ்லிமுன் 1வது, மூசா வந்து 3வது. 2வது நான் சொன்னேன் யூசுஃபை நினைவு வச்சுக்கொள்ள சொல்லி, யூசுஃப் என்ற பேர். ஓகே, இது என்னது? இது வந்து இதுக்கு சொல்கிறது வந்து ஓரளவு நெகிழ்வானது. இது பூர்த்தியான முழுமையான நெகிழ்வானது இல்லை. இது வந்து நெகிழ்வற்றதும் இல்லை. இது வந்து 2வது கேட்டகரி வந்து ஓரளவு நெகிழ்வானது. ஓகே, ஓரளவு நெகிழ்வானது என்றா இதுக்கு வந்து கணத்தை காட்டேலாம். அப்படி என்றால் முஸ்லிமுன் கணம் தானே, முஸ்லிம் முன் என்று அதுக்கு காட்டிக்கொள்ள. எக்ஸாம்பிள் யூசுஃபு வார்த்தை எடுத்தால், யூசுஃப் என்ற வார்த்தை எடுத்தால் யூசுஃபுன் என்ற ஒரு வார்த்தை இல்லை, யூசுஃபுன் என்ற ஒரு வார்த்தை இல்லை. அதில் ரஃபா என்ன தெரியுமா? யூசுஃபு. அதுக்கு கனமாவேலாம், அது கனம் இல்லாத மாதிரி தான் நீக்கும், யூசுஃபு தான். 2வது பிரச்சனை என்ற இந்த வார்த்தையில் இவருக்கு ஜர்ர காட்டேமே இல்லை. அப்போ நாங்கள் நினைப்போம் யூசுஃபு, யூசுஃப, யூசுஃபி தானே, யூசுஃபு, யூசுஃப, யூசுஃபி தானே. ஆனால் பிரச்சனை என்ன, இது ஓரளவு நெகிழ்வற்றது, ஓரளவு நெகிழ்வானது என்றது வரப்போகலை. இவருக்கு வந்து இவர்ட யூசுஃபு ரஃபா, யூசுஃப நசுப் அதில் மட்டும் ஓகே. ஆனால் ஜர் வரப்போகலை, ஜர்ரும் யூசுஃப தான். குர்ஆனில் யூசுஃப என்று வந்தால், இப்போ குர்ஆனில் முஸ்லிம என்று வந்தால் 100% எங்களுக்கு சொல்லலும் அது நசுப் என்று. ஆனால் குர்ஆனில் யூசுஃப என்று வந்தால் இது நசுபா ஜர்ரா என்று சொல்லலாம். ஏண்டா இது வந்து ஓரளவு நெகிழ்வான வார்த்தை. ஸோ அது நசுபாவும் மீக்கலாம், ஜர்ராவும் மீக்கலாம். ஸோ எங்களுக்கு அதை குர்ஆனில் அதை வார விடத்தை வச்சு அதை கிராமரை நகுவை அனலைஸ் பண்ணி தான் சொல்லலும் இவர் நசுபா ஜர்ரான் இவருக்கும் காட்டிக்கொள்ளலாம். அப்போ இதை பேட்டர்ன் எப்படி வருமெண்டா யூசுஃபு ரஃபா, யூசுஃப நசுப், யூசுஃப ஜர், நசுபும் ஜரும் ஒரே மாதிரி தான் வரும். ஓகேயா? இதை மட்டும் கிளியர்னு நினைக்கிறேன். சரியான லேசி கான்செப்ட். ஓகே, இது 3 வார்த்தையை நினைவு வச்சு கொண்டீங்கன்னா லேசி. அது மாதிரி இதுக்கு யூசுஃபுன், யூசுஃபன் என்று காட்டே மேலே, யூசுஃபின், யூசுஃபுன், ஃபன், ஃபின் அப்படி காட்டே மேலே. ஃபின் எப்படியுமே இல்லை. அப்போ யூசுஃபுன், யூசுஃபன் என்று காட்டே மேலே. யூசுஃபு, யூசுஃப அதை கணம் ஆவேலா, கணமற்றதாக தான் அதிகம் நாங்கள் முதல்ல படித்த மாதிரி. ஓகே, சரி. இப்போ இந்த வார்த்தைகளை எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அரபில் இருக்கிற நிறைய வார்த்தைகள் முழுமையான நெகிழ்வான வார்த்தைகள். ஓகேயா? ஸோ அது பிரச்சனை இல்லை. சில வார்த்தைகள் இருக்குது நெகிழ் அட்டது, மூசா, ஈசா, அதை மாதிரி கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ வந்து கண்டுபிடிக்கணும் வந்து ஓரளவு நெகிழ்வானது தான் இப்போ கண்டுபிடிக்கணும். இதுக்கு அரபிகள் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா சில க்ரைட்டீரியாஸ், சில ரூல்ஸ் போட்டிக்கிறாங்க. இதை வச்சு எங்களுக்கு இதை கண்டுபிடிக்கணும். அதில் 1வது ரூல் தான் ஒரு வெடத்திட பேர். ஒரு வெடத்திட பேர், அதை வெடத்திட பேர் 3 எழுத்துக்கு கூடையா ஈந்தா, 3 எழுத்துக்கு கூடையா ஈந்தா அது வந்து ஓரளவு நெகிழ்வாக ஈக்கும். எக்ஸாம்பிள் உதாரணம் கொடுத்திருக்கிறாங்க, மக்காவை தான் உதாரணம். மக்கான்றது ஒரு ஊரோட பேர், ஒரு வெடத்திட பேர். சரியா? ஒரு குறிப்பிட்ட வெடத்திட பேர். அப்போ பாருங்க, மக்கத்துன் என்று சொல்லலாம். ஏண்டா வெடத்திட பேர் ஓரளவு நெகிழ்வானது. இப்போ எப்படி நாங்கள் யூசுஃபுன் என்று சொல்லலாவோ அது மாதிரி மக்கத்துன் என்று சொல்லலாம். அப்போ மக்கத்துன் என்று சொல்லலாம். அதுக்கு சொல்லணும் மக்கத்து என்று தான் சொல்லலாம். ஏண்டா அது வந்து யூசுஃபுன் என்று யூசுஃபு என்று சொல்கிற மாதிரி மக்கத்து என்று தான் சொல்லணும். அப்போ நாங்கள் படித்தோம் யூசுஃபு, யூசுஃப, யூசுஃப
அதே மாதிரி மக்கத்து, மக்கத்தை. சரியா? அப்போ மக்கத்து ரஃபா, மக்கத்தை நசுப் இல்லாட்டி ஜர். இது ரெண்டும் ஒரே வார்த்தை தான் வருது. அதுக்கு கனமாக காட்டையில் அது வந்து ஓரளவு நெகிழ்வானது. ஓகே, அடுத்தது என்ன என்று சொன்னால், நாங்கள் படிக்கிறது இதே வந்து அது இடத்துல பேர் 3 எழுத்து ஐந்தா அப்போ வந்து அது நெகிழ்வானதாக மாறுது, பூர்த்தியான நெகிழ்வானதாக மாறுது. இதனை உதாரணம் கொடுத்துக்கிறாங்க. அதுன் என்ற சொர்க்கம், அதுன் என்ற புகழ 5 ஆல் 100, 3 எழுத்து தான் இருக்குது. அப்போ அது 3 எழுத்து சுட்டியும் வெடத்திட பேராக இருந்தாலும், வெடத்திட பேர் நார்மலாக ஓரளவு நெகிழ்வுக்கு தான் வரும். ஆனால் 3 எழுத்து வந்தால் எக்ஸெப்ஷன், அது விதிவிலக்கு என்று சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து அதை சுட்டி அது பூர்த்தியான நெகிழ்வாக மாறுது. அப்படின்டா அதுனுன், அதுனன், அதுனின், முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின் மாதிரி அதுனுன் ரஃபா, அதுனன் நசுப், அதுனின் ஜர். அது கனமாகவும் காட்டேலும், அதுக்கு வந்து ரஃபா நசுப் ஜர்ரின் காட்டேலும். ஓகேயா? இது ஒரு க்ரைட்டீரியா. ஓகே, இப்போ வந்து வெடத்திட்ட பேர் வந்து அப்போ என்னது 3 எழுத்து கூட இருந்தால் அது வந்து ஓரளவு நெகிழ்வாகுது. ஓகே, அடுத்த கேட்டகரி தான் ஓரளவு நெகிழ்வு கொடுத்திருக்கிற கேட்டகரி தான் அரபிகள் அல்லாதவர்களோட பேர். அரபிகள் அல்லாதவர்களோட பேர். அப்போ அரபி பேர் என்று சொன்னால் அது வந்து பூர்த்தியான முழுமையான நெகிழ்வானதாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் இருக்குது முஹம்மதுன், அது வந்து பூர்த்தியான நெகிழ்வு. முஹம்மதுன், முஹம்மதன், முஹம்மதின் எல்லாம் ரஃபா நசுப் ஜர், கனம் இல்லை, ரெண்டையும் காட்டேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி முழு குர்ஆனில் எடுத்தாலும் 4 நிறைய 25 நபிமார்களை பற்றி பேசப்படுது. இதில் அரபி நபிமார்களோட பேர், அரபி நபிகள் 4 பேர் தான். அவங்க எல்லாமே பூர்த்தியான நெகிழ்வான முழுமையான நெகிழ்வான ஆக்கள். அப்போ இந்த 4 பேர் சாலி அலைஹிஸ்ஸலாம், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க 4 பேர் தான் அரபி நபிகள். அடுத்து எல்லாமே அரபி நான் அரப் ப்ராஃபட்ஸ், அரபி நபிகள் இல்லை. சரியா? இப்போ நாங்கள் நினைச்ச இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு அரபி நபி இல்லை, அவர் வந்து நான் அரப் உண்டு. சரியா? ஏண்டா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்ன்ற ஃபேமிலி தான், அவங்களோட கீழே தான் அரபிகள் வாரன்னு சொல்கிறது. எப்படி சரி, 4 நபிமார்கள்ட்ட பேர் தான் ஹதீஸ் அடிப்படையில் வந்து இவங்க விளக்கப்படுத்துகிறாங்க. 4 நபிமார்கள் தான் அரபிகள். அடுத்தவங்க ஈவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரபி நபி இல்லை. சரியா? அவங்க ஓகே, எப்படி சரி, என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ சாலி அலைஹிஸ்ஸலாம் எடுத்து இப்போ அவங்க அரபி நபி சுட்டி அவங்க பூர்த்தியான முழுமையான நெகிழ்வான வார்த்தை. அப்போ சாலிஹுன், சாலிஹன், சாலிஹின் என்று சொல்லிடணும். ஓகே, ரைட். ஓகே, நான் இப்போ அடுத்தது எடுப்போம்னா, இப்போ நான் அரப் பேர். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க இப்ராஹிம். அப்போ இப்ராஹிம்ன்றது யூசுஃப், நாங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கொண்டேன், யூசுஃபா இவங்க ஓரளவு நெகிழ்வானது. அப்போ இதே மாதிரி தான் இப்ராஹிம் என்ற வார்த்தையும் ட்ரீட் பண்ணணும். இப்ராஹிமா ஓரளவு நெகிழ்வானது. ஓகேயா? ஸோ அது நான் அரப்ட பேர் சுட்டி அப்படி தான் அவருக்கு ரஃபா நசுப் ஜர்ரை காட்டலாம், ரஃபாவும் கனமானதை காட்டலாம் ரஃபாட. ஆனால் வந்து இதுலேயும் எக்ஸெப்ஷன், அதே எக்ஸெப்ஷன் தான், அதே விதிவிலக்கு தான். அது நான் அரப்ட பேராக இருந்தாலும் அதுவும் 3 எழுத்து இருந்தால் அதுவும் வந்து என்னென்னா ஃபுல்லி ஃப்ளெக்சிபிள். நாங்கள் இதே இங்கிலீஷில் படித்தோம் லெசன் 5ல் ஃப்ளெக்சிபிள், நான் ஃப்ளெக்சிபிள், ஃபுல்லி ஃப்ளெக்சிபிள் என்று. அது ஃபுல்லி ஃப்ளெக்சிபிள். அப்படி இல்லாட்டி முழுமையான நெகிழ்வானதாக மாறுது. அப்படின்டா நூஹுன், நூஹன், நூஹின் அப்படி எங்களுக்கு சொல்லணும். என்றால் நூ என்று வரப்போகல, அது 3 எழுத்து தான் இருக்குது. ஓகே, நினைக்கிறேன் ஈன மட்டும் கிளியர். இது தான் தியரி. இப்போ நாங்கள் குயிக்காக வந்து இப்போ தியரியை விளங்கின சுட்டி குயிக்காக நாங்கள் இந்த அசைன்மெண்ட்டை செஞ்சு கொண்டு போவோம். இதில் முதலாவது வார்த்தை சுல்தான் என்ற வார்த்தை அதிகாரம், ஆதாரம் 2 அர்த்தத்தையும் எடுக்கலும் நாங்கள் இது முதல்ல படித்தோம். இது வந்து அரபி பேராகிது. சுல்தான் என்ற பெயர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுல்தானுன், சுல்தானன், சுல்தானின். இது வந்து பூர்த்தியான அந்த முழுமையான நெகிழ்வான வார்த்தை. என்ற அரபி பேர் முழுமையான நெகிழ்வானது. நான் அப்படி இந்த க்ராஸுக்கு போய்த்து போகிறேன். சரியா? அப்போ வந்து ரஹ்மத்துன் 2வது வார்த்தை ரஹ்மா. ரஹ்மா என்றது அரபி வார்த்தை, மர்சி, இரக்கம்.
அப்போ ரஹ்மத்துன் ரஹ்மத்தன் ரஹ்மத்தின் இது வந்து அரபி வார்த்தை சுட்டி முழுமையான நெகிழ்வான வார்த்தை. அடுத்தது வந்து ஈசா, நான் முதல்ல சொன்னேன் இந்த யா அலிஃப் மக்சூரா, யா வந்து அலிஃப்ல முடிகிற வார்த்தை. மூசா ஈசா இதெல்லாம் வந்து இதை பேட்டர்னில் வந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து நெகிழ்வற்றது அப்படின்னு சொன்னால் இதை ரஃபா நசுப்ஜார் கனம் இல்லாதது எல்லாமே ஈசா 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 தான், இது நெகிழ்வற்றது. அப்புறம் யூசுப் நான் நினைவச்சுக்கொள்ள சொன்ன வார்த்தை ஒரு அரபி அல்லாத பேர், அரபி அல்லாத பேர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரபி பேசல என்ன நினைக்கிறேன், அவங்க வந்து அரபி ப்ரொஃபட் இல்லை, சரியா. ஸோ அவங்க வந்து அது பனு இஸ்ராயல் கேட்டகரியில் தானே வராங்க. ஸோ அவங்க வந்து அரபி ப்ராஃபட் இல்லை. அப்போ யூசுஃப சரியா. ஸோ இது வந்து ஓரளவு நெகிழ்வானது, சரியா, ஓரளவு நெகிழ்வு. ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது வந்து ஜன்னா. ஜன்னா என்று சொன்னால் சொர்க்கம் என்ற அர்த்தமும் இருக்குது, கார்டன் என்ற அர்த்தமும் இருக்குது, தோட்டம் என்ற அர்த்தமும் வெடிக்கலும். ஸோ இப்போ நீங்கள் நினைப்பீங்க அது இப்போ ஜன்னா என்று சொன்னால் இது வந்து பூர்த்தியான முழுமையான நெகிழ்வான வார்த்தை. அப்படின்னா ஜன்னத்துன் ஜன்னத்தன் ஜன்னத்தின் என்று சொல்லிடணும். ஆனால் பிரச்சனை ஒன்று வரும், என்ன தெரியுமா? ஓகே, நீங்கள் சொன்ன விடம் வந்து நாங்கள் சொன்னோம் தானே, விடம் என்று பேர் வந்து பூர்த்தியான நெகிழ்வாகாது என்று சொன்னோம் தானே. அது வந்து குறிப்பிட்ட விடத்திட்ட பேர். இப்போ மக்கா என்று சொன்னால் மக்கான்றது குறிப்பிட்ட விடம் வந்துட்டு பேர். தோட்டம் என்று சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட விடம் ஒன்று இல்லை. அப்படி என்று சொன்னால் தோட்டங்கள் வேண்டி மட்டும் மீக்குது. இப்போ நாங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் தான் மஸ்ஜித். மஸ்ஜிதுன் மஸ்ஜிதன் மஸ்ஜிதின் இது வந்து முழுமையான நெகிழ்வான வார்த்தை. இது வந்து என்னன்னு சொன்னால் குறிப்பிட்ட விடம் வந்துட்டு பேர் இல்லை. மஸ்ஜித் என்றால் வேண்டிய மஸ்ஜிதை வைக்கலாம், அது மாதிரி தோட்டம் என்று சொன்னால் வேண்டிய தோட்டம் வைக்கலாம், குறிப்பிட்ட இடத்துல பேர். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தா பாகிஸ்தான் என்று. பாகிஸ்தான என்ற வந்து அது வந்து குறிப்பிட்ட ஒரு ஊர்ட பேர். அப்போ அது வந்து அரப் இது என்னது அது ஓரளவு நெகிழ்வாக மாறுது. இது ஜன்னா என்றது குறிப்பிட்ட ஒரு இடத்துல பேர் இல்லாத காரணமாக, இடத்துல பேர் ஆனால் குறிப்பிட்ட இடம் ஒன்று இல்லாத காரணமாக இது வந்து என்ன நடக்குது என்றால் பூர்த்தியான முழுமையான நெகிழ்வாக மாறுது. அப்படின்னா ஜன்னத்துன் ஜன்னதன் ஜன்னத்தின். அடுத்த வார்த்தை மூசா, நான் நினைவச்சுக்கொள்ள சொன்ன வார்த்தை. ஸோ அது வந்து நெளிவற்ற வார்த்தை, சரியா. மூசா மூசா மூசா. அப்புறம் ஹாதா என்ற அர்த்தம் வருது. இதுவும் வந்து நெகிழ்வற்ற வார்த்தை. இது ரஃபா நசிப் ஜர் எல்லாமே ஹாதா தான். இது அல்லதி என்று இஸ்மு மௌசூல் நாங்கள் படிப்போம். இது வந்து இஸ்முல் இஷாரா என்று நாங்கள் படிப்போம் முன்னுக்கு. இதுவும் வந்து நெகிழ்வற்றது. இது ரஃபா நசிப் ஜர் காட்டேலா. இப்போ இதை அப்படி சும்மா நினைவச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் மஸ்ஜித் வந்து மஸ்ஜித் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். மஸ்ஜிதுன் மஸ்ஜிதன் மஸ்ஜிதின் அது முழுமையான நெகிழ்வானது. சாஹிப் என்றது நண்பன், சஹாபா கம்பேனியன்ஸ் ஆஃப் ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய இந்தாக்கள். ஸோ சாஹிப் என்றது நண்பன், அதை சஹாபா என்று நினைவச்சு சாஹிபங்களை நினைச்சு கொள்ளையிலும் ஒரே ரூட் லெட்டர்ஸ். ஸோ அது வந்து அரபி வார்த்தை சாஹிபுன் சாஹிபன் சாஹிபின் முழுமையான நெகிழ்வானது. அடுத்தது வந்து சஃபீனா, இது அரபி வார்த்தை கப்பல், போட். சஃபீனத்துன் சஃபீனத்தன் சஃபீனத்தின். ஸோ அரபி வார்த்தை எல்லாமே வந்து நார்மலாக அது வந்து முழுமையான நெகிழ்வானது. அது இடத்திட்ட பேர் உண்டு, அப்படி இல்லாட்டி இடத்திட்ட பேர் உண்டு இல்லாட்டி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது முகமதுன்ற வார்த்தை, அப்படி ஒரு வார்த்தை எடுத்துட்டால் அதுவும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். முகமதுன் முஹம்மதன் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓகே, அடுத்தது வந்து அது முழுமையான நெகிழ்வானது லூத். ஓகே, லூத் என்று சொல்கிறது வந்து அரபி பேர் ஒன்று இல்லை, என்னென்னா அரபி நபி ஒன்று இல்லை. ஆனால் எக்ஸெப்ஷன் வருது, 3 எழுத்து தான். அப்போ லாம் வாவ் தா 3 எழுத்து. லூத்துன் லூத்தன் லூத்தின் அதை சுற்றி முழுமையான நெகிழ்வானது. அடுத்த வார்த்தை இபித்திகாக, இதுவும் அரபி வார்த்தை. ஸோ இபித்திகாகுன் இபித்திகாகன் இபித்திகாகின் அது வந்து முழுமையான ஆசை என்ற அர்த்தம் வருது. முழுமையான நெகிழ்வு, அரபி வார்த்தைகள் முழுமையாக நெகிழ்வானதாய்க்கும். அடுத்தது வந்து அல் அன்சா பெண், நிசா என்ற இதில் வருது. அல் அன்சா பெண். ஈனை வந்து அலிஃப் மக்சூர் ஆகிக்கிற சுட்டியும் எங்களுக்கு இதை என்ன செய்யலும் என்றால் நெகிழ்வற்றதை எடுக்கலும் என்ன. மூசா ஈசா அதை பேட்டர்னில் வரத்தான் அன்சா என்று வருது. ஸோ அது அலிஃப் மக்சூரா யா வந்து அலிஃப் வர சுட்டியும் அதுவும் நெகிழ்வற்றதை எடுக்கலும். ரசூலுன் அரபி வார்த்தை ரசூலுன் ரசூலன் ரசூலின் முழுமையான நெகிழ்வானது. நான் வந்து 3வது லைனை
மிஸ் ஆகிட்டு ஓகே ஐஸ்வர்யா அதை செய்கிறேன். அல் ஜிக்ரா அலிஃப் மக்சூரா வந்து இது யாவோட அலிஃப், அப்போ அது வந்து நெகில் வற்றது. இந்த அலிஃப் மக்சூரா மூசா அதை நினைவச்சுக்கொண்டா இதுக்கு நெகில் அற்றது என்றவங்களுக்கு நினைவச்சுக்கொள்ளும். ஃபிரவுன் ஃபிரவுன் என்று சொன்னால் அரபி இல்லாத பெயர். ஸோ உங்களுக்கு தெரியும் யூசுஃப் இந்த பேட்டர்னை நினைவச்சுக்கொள்ளணும். அப்போ ஃபிரவுனு ஃபிரவுன ஃபிரவுன இது வந்து ஓரளவு நெகிழ்வான வார்த்தை. அடுத்த வார்த்தை முசைத்தீர் கட்டு கட்டுப்பாடு முசைத்தீர். ஸோ அது வந்து அரபி வார்த்தை. அது சுற்றி பூர்த்தியான முழுமையான நெகிழ்வான வார்த்தை எடுக்கையிலும் முசைத்திருன் முசைத்திருன். அடுத்தது வந்து முசைத்திரன் சரியா, ரஃபான சப்ஜார் கனமாக காட்டையிலும். ஓகே, அடுத்த வார்த்தை களம் என்று சொன்னால் எழுதுகோல், பேனை, பென்சில். ஸோ அது வந்து அரபி வார்த்தை. கலமுன் கலமன் கலமீன் முழுமையான நெகிழ்வானது, சரியான லேசி. ஓகே, அடுத்தது ஆதம் என்ற பேர் கொஞ்சம் ட்ரிக்கி. ஓகே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அரபி நபி இல்லை. அவர் அந்த நபி. அவர் அரபி தான் பேசினான்னு எனக்கு சொல்லலாம். ஸோ அல்லாஹ் அலம் அவர் என்ன பாஷை பேசினாருன்னா அவர் அரபி நபியும் இல்லை. எப்படி சரி. ஸோ ஆதம் என்று வரப்போக்கில் வந்து நான் சொன்னேன் 3 எழுத்து என்றால் அவர் வந்து முழுமையான நெகிழ்வாவாரண்டு அரபி இல்லாத பேராக இருந்தாலும். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால் 3 எழுத்து இல்லை. ஆதம் என்று வரப்போக்கில் என்றுக்குள்ள 2 அலிஃப் ஈகுது. ஸோ அலிஃப் தால் மீம், அப்போ 4 எழுத்து ஆகுது. சுட்டியும் இவர் அரபி இல்லாத நபி சுட்டியும் 4 எழுத்து ஈக்கிற சுட்டியும் இவர் வந்து ஓரளவு நெகிழ்வாக தான் மாறுறார். சுட்டியும் இவரை ஆதமன் ஆதமின் என்று சொல்லேலாம். பதிலாக எப்படி சொல்லணும் என்றால் யூசுஃபை சொன்ன மாதிரி ஆதம அப்படி தான் சொல்லலும். சரியா, ஓரளவு நெகிழ்வானது. அப்புறம் தல்லாஸ் என்று இது ஒரு இடத்துல பேர் அமெரிக்காவில் இருக்கிற. ஸோ தல்லாச அப்படின்ற இடத்துல பேர் எல்லாமே நாங்கள் சொன்னோம் 3 எழுத்துக்கு கூட இருந்தால் அது வந்து ஓரளவு நெகிழ்வானது. அடுத்தது இபுத்திகாக அல்லான்சா ரசூல் ஆல்ரெடி செஞ்சன். நார் என்றா நெருப்பு, எங்களுக்கு தெரியும். தீ அரபி வார்த்தை நாரின். சரியா, அது முழுமையான நெகிழ்வானது. அப்புறம் யத்தீம் என்ன நினைக்கிறேன், யத்தீமின் முழுமையான நெகிழ்வானது இந்த அரபி வார்த்தை. இத்துகாமுன் தாம் என்றது உணவளித்தல். இத்தாமின் அரபி வார்த்தை முழுமையான நெகிழ்வு. அஹத் ஒருவன், அஹதின் முழுமையான அரபி வார்த்தை முழுமையான நெகிழ்வானது. லஹாபின் சுடர் என்ற அர்த்தம். அபு லஹப் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து அரபி வார்த்தை முழுமையான நெகிழ்வானது. இப்ராஹிம் நாங்கள் ஆல்ரெடி பண்ணோம். நான் அரபு பேர், அரபி இல்லாதவற்ற பேர். இப்ராஹிம ஓரளவு நெகிழ்வானது. ருஜ்வா பின்னோக்கி செல்தல். இப்போ உங்களுக்கு கெஸ் பண்ணேலும் அலிஃப் மக்சூரா வந்திக்குது யாவோட அலிஃப். ஸோ அது வந்து நான் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொன்னால் நெளிவற்றது. ஓகேயா, என்றால் மூசா என்ற கேட்டகரிக்கு வருது, அந்த வார்த்தை கேட்டகரிக்கு வருது. அடுத்தது அலக் இரத்தக்கட்டி. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலகல் இன்சான் மின் அலக். இரத்தக்கத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைக்கிறது பற்றி. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலகல் இன்சான அலக். ஸோ அதை இரத்தக்கட்டி அதை கருத்துப்பட வருது. ஸோ வந்து அலக் என்று சொல்கிறது அரபி வார்த்தை அலக்குன் அலக்கின். ரப்பு என்றது அரபி வார்த்தை ரப்பன் ரப்பின். ஸோ இது ரெண்டுமே முழுமையான நெகிழ்வான வார்த்தைகள். சரியா, ஸோ சரியான லேசி கான்செப்ட் இன்ஷா அல்லாஹ். இப்போ குர்ஆனை பார்த்துக்கொள்ள உங்களுக்கு சில நேரத்துக்கு இதுவரை விளங்கி ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ். இது கான்செப்டுவல் சரியான முக்கியம். இதுவரை ஏன் முக்கியம் என்று சொன்னால் இது கான்செப்டுவல் தேவைப்படுது எங்களோட முன்னுக்கு. நாங்கள் கிராமரை இது முன்னுக்கு படிக்க போகலை. ஸோ இப்போ என்னத்துக்கு இதை படிக்கிறேன்னு தோணும். ஆனால் வந்து கிராமர் படிக்க போகலை, அதை குர்ஆன்ட அர்த்தங்களை ட்ரான்ஸ்லேட் பண்ண போகலை. இதை கன்செப்டுவல் தலையில் ஈக்கணும், அப்போ தான் செய்யலும். இந்த மனப்பாடம் பண்ணுறது இல்லை, ஆனால் இப்படி ஒன்று ஈக்குதுன்ட்டு நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை படித்து குர்ஆனை விளங்கி அமல் செஞ்சு அதை முழு உலகத்துக்கும் எத்தி வச்சு எங்களை ரப்போட க்ளோஸ் ஆகிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் பாக்கியம் தரணும். ஆமீன்.